போன ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், மிஸ்ஸிங் நம்பர் ஒரு அரேல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் காமன் சொல்யூஷன் என்ன அப்படின்னா சார்ட் அப்ரோச் தான் வந்து சொல்லியிருந்தீங்க. சார்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 5 6 அப்படிங்கிற சார்ட்டட் அரே வந்து கிடைக்கும். அண்ட் இதை இட்ரேட் பண்ணிட்டு இந்த நம்பர் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்பர் வந்து இதுல இருந்து பிளஸ் ஒன்னா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஒன்னா இருக்குதுன்னா செகண்ட் நம்பர் வந்து ப்ரீவியஸ் நம்பர் பிளஸ் ஒன், அதாவது டூவா இருக்குதா, அதே மாதிரி ஒரு நம்பரும் ப்ரீவியஸ் நம்பர் பிளஸ் ஒன்னா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இண்டெக்ஸ் பிளஸ் ஒன்னா இருக்குதா அப்படிங்கிறது கூட நீங்க செக் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 0th இண்டெக்ஸா இருக்குது அண்ட் அதுல வந்து 1 அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சுன்னா கரெக்ட், இல்ல அப்படின்னா i+1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அ நார்மல் ஃபங்க்ஷன், சார்ட் அப்படிங்கிற பேர்ல இருக்குது. அண்ட் அதுல வந்து ஒரு அரே வந்து ஆர்குமெண்டா வாங்கி இருக்கிறேன். அந்த அரே வந்து arrays.sort டிஃபால்ட்டா இருக்கிற சார்ட்டிங் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபார் லூப் வச்சு இந்த அரே இட்டரேட் பண்றேன். அரே ஆஃப் i இஸ் நாட் ஈக்குவல் டு i+1 அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். ஸோ i+1 இந்த இடத்துல என்னது, இண்டெக்ஸ் வந்து 0 அப்படின்னா i+1 will be 1. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ வந்து 1 இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, ஒண்ணுமே பண்ணாது. பட் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல we'll return i+1. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n log n அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் சார்ட்டிங் அல்காரிதம்ல எவ்வளவு எஃபிஷியன்டான சார்ட்டிங் அல்காரிதமா இருந்தாலும் அதோட worst case scenarioல பாத்தீங்கன்னா n log n டைம் ஆகிரும். அதனால இதுக்குமே வந்து n log n தான். இட்ஸ் வெரி குட் அப்ரோச். உங்களுக்கு இது தோணி இருக்குன்னா ஓகே, பட் இதோட மோர் எஃபிஷியன்டான அப்ரோச் இருக்கு. அதையும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது என்ன அப்படின்னா சம் வச்சு கண்டுபிடிக்கிற அப்ரோச். ஸோ இந்த சம் வச்சு கண்டுபிடிக்கிற அப்ரோச்ல நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அரேயோட சைஸ் வந்து 5 அப்படின்னு தெரியும். ஸோ இதுல இருக்கிற நம்பர்ஸ் வந்து 6 வரைக்கும் இருக்கலாம், 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கலாம் தெரியும். ஸோ 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸோட சம்மை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸோட சம் கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மிஸ்ஸிங் எலிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிரும். அண்ட் இது வந்து ஆர்டர் ஆஃப் nல நம்மளால பண்ண முடியும். சார்ட் பண்ணீங்கன்னா n log n ஆயிரும், which is higher. பட் இது வந்து ஆர்டர் ஆஃப் nல நம்மளால பண்ண முடியும். சம் ஆஃப் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் 1 to சைஸ் ஆஃப் தி அரே பிளஸ் 1 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸோட சம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஃபார் லூப் வச்சு கண்டுபிடிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. n into n plus 1/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்கு. நம்ம ஹை ஸ்கூல் மேத்ஸ்ல படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க கூட கண்டுபிடிக்கலாம். அண்ட் ரெண்டு சம்மையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோட டிஃபரன்ஸ் தான் வந்து ஆன்சர். இங்க வந்து ஒரு என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப், அதாவது ஃபார் ஈச் லூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோட சம் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலா இருக்கிற சம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத n into n plus 1/2 போட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் அது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா that will get us this answer. இது இல்லாம இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டான அப்ரோச்சஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஒன்னு வந்து XOR வச்சு பண்ற அப்ரோச். சம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா XOR ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. அந்த XOR வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லி தரேன். சைக்ளிக் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குது. அந்த சைக்ளிக் சார்ட் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதும் ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அதர் கோடிங் ரிலேட்டட் ஸ்டஃப்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாச்சும் கொஸ்டின் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். டாடா.